அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கான்ஃபரன்சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டியின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும் குணபாலன் அவர்களுக்கும் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் முருகவேல் அவர்களுக்கும் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் அருண்குமார் அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் ரோட்டரி கிளப்பில் இருந்து வெளியிலிருந்து ஆதரவளித்து நமக்கு சிறப்பாக இந்த திட்டத்திற்கு வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் மற்றும் இந்த திட்டத்தை நமக்கு தினம் தினம் நல்ல ஒரு சிந்தனையோடு சிறப்பாக நமக்கு வழிநடத்தி நல்ல ஒரு சிந்தனைகளை நல்ல பயிற்சிகளையும் அளித்துக் கொண்டிருக்கும் ஐயா கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் திருநத்திலே வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தொகுப்பாளர் ரமேஷ் பூர்ண் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்வின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெட்ரோஸ் சங்கத்தின் செயலாளர் ரோட்டேரியன் அருண்குமார் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி பிரேயர். The world is my country, all mankind are my brethren, to do good is my religion, and I believe in God. Rotary 4-way test. Of the things we think, say or do, is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendship? Will it be beneficial to all concerned? Thank you. நன்றி சார். அடுத்து இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெருக வளம் பெருக. எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக.
ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடும் இறையுணர்வோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல்வினையாற்றக்கூடியது, நம் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம் அளிக்கிறார் கண்ணப்பன் ஐயா. இந்த சிம்முத்திரையில வச்சுக்கலாங்க. இந்த பிரணவ மந்திரம் உச்சரிக்கிற பொழுது உடல் நேராக இருக்கட்டும். உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து நீண்ட காற்றுள் இழுத்து அடுத்ததாக நீண்ட மூச்சு. நீண்ட ஒரு காற்று. ஆழமான மூச்சுள் இருக்கும். மீண்டும் மூச்சுள் எடுத்து மீண்டும் ஒரு முறை மூச்சு காற்று ஆழமாக உள்ளிருக்கிறது. மீண்டும் மூச்சு காற்று உள்ளிருத்து நல்ல மூச்சு இழுக்கிறேங்க. அப்படியே வணக்கம் தெரிவித்து நம்முடைய பெற்றோர்களை வணங்கிறோம். இந்த யோக கல்வியை கொடுத்த சித்தர்களை வணங்கிறோம்.
எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என இறையாற்றல வேண்டிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சி முறைகளை, உணவு முறைகளை, வாழ்வியல் முறைகளை, மூலிகை கீரைகள், மருத்துவ முறைகளை பின்பற்றி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக மூட்டு இயக்க பயிற்சி. மூட்டு இயக்க பயிற்சிக்கு முன்னாடி இந்த அகர உகர மகர ஓசை சொன்னோம் இல்லைங்களா? வயிற்று பகுதியில யாருக்காவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா நீங்க இந்த எழுத்து சொல்லலாம். ஒரு நாளுக்கு வந்து 3 முறை 4 முறை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கட்டும். காலை நேரம், மதிய நேரம், மாலை நேரங்கள்ல. அதே போல நெஞ்சு பகுதியில, அதே போல தலைப்பகுதி அப்படிங்கிறத உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தலைவலி போயிடும். குறிப்பா வந்து அந்த தலையில பிரச்சனை இருக்கிற போது இந்த ஆதிமுத்திரை நம்ம கூட அடிவயிற்று பகுதியில வச்சு செஞ்சோம் இல்லைங்களா? கட்டை வெள்ளம் மடிச்சுக்கணும். கட்டை வெள்ளம் மடிச்சுட்டு மூச்சு இழுத்து இன்னு சொல்லணும். அதனால எழுத்துக்கள் வந்து சாதாரணமாக இருக்கலாம். ஆனா அந்த எழுத்துக்கள் வந்து உள்ள அதிர்வை ஏற்படுத்தி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து உடலை விட்டு வெளியே அகற்றும் அப்படிங்கிறது நம்ம அனுபவத்துல பார்த்திருக்கோம். அதனால செயல்படுத்துங்க. மூட்டு இயக்க பயிற்சிக்கு போக போறோம். முதுதண்டு நேராக வச்சு அப்படியே நின்று நிலைக்கு வந்துடுறாங்க. இடுப்புல கையில வச்சுக்கிறோம். இடுப்புல கையில வைத்து அப்படியே வலது கால் மட்டும் ஒரு 10 நாள் ஓய்வு. அடுத்து இடது கால் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து நல்ல முன்னு பின்னுக்குள் வரும். நல்ல முதுகு தெளிவுக்கானது. அதோடு சேர்த்து இந்த மூச்சோட்டம் திறக்கப்படும். மூச்சு காற்று நன்றாக உள்ளிழுத்து அப்படியே கீழே பண்ணலாம். 1 2 1 2 1 2 1 2 1 2. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து கைகளை கோர்த்துக்கிறங்க. கோர்த்துட்டு அப்படியே மெல்ல இடதுபுறமாக கொண்டு போறோம். அப்படியே கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு எழுதிக்கிட்டே அப்படியே ஆப்போசிட். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஒரு நீண்ட மூச்சு. அடுப்பாரு அப்படியே கைகளை போட்டுக்கிறோம். போட்டு மூச்சு விழுந்துட்டே கைகளை முன்னாடி பண்ணுவாங்க. அப்படியே மூச்சு விட்டுரும். மறுபடியும் மூச்சு உள்ளே
வெளிவிடுங்க. உள்ளிருங்க. வெளிவிடுங்க. அப்படியே தோள்பட்டை அளவு வெளிவிடுகிறோம். உள்ளிழுக்கிறோம். வெளிவிடுகிறோம். உள்ளிழுக்கிறோம். வெளிவிடுகிறோம். அப்படியே தடைப்படி நல்ல குதிகள் ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. மீண்டும் ஒரு முறை. ஓய்வு. மீண்டும் ஒரு முறை. பக்கவாட்டில் கைகள் வைத்து உடலை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஆழமான மூச்சு. அப்படியே கைகள் முன்னாடி கைகள் முன்னாடி இந்த வலது கை இல்லையா, இந்த வலது கைக்கு திருப்பிட்டோம். இதுக்கு கொண்டு போய் வச்சுக்கோம். 1 2 1 2 1 2. அடுத்த கை மாத்திக்கிறாங்க. 1 2 1 1 1 2. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே கால்களை பிடித்தோம். இடது கை வளர்த்தார். காலை பிடித்திருக்கி வலது கை பிடித்திருக்கி அப்படியே அமர்ந்து இருக்கிறோம். கால்கள் வந்து ஒரு அடி இடைவெளி இருக்கும். நல்ல கீழே அமர்ந்து மேல இருக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2. அடுத்த கால் மாதிரி குறிச்சுக்கணும். 1 2 1 2 1 2. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. மூச்சையே கவனிங்க. நல்லா பிரீத்திங் ஓப்பன் ஆகி நல்லா ஆழ்ந்த மூச்சுள்ள போய் நல்லா கவனிங்க. நல்லா கவனிச்சுங்க. அடுத்ததாக ஜம்பிங். நல்ல வந்து இதயத்தை துடிப்புகளை வந்து சீர்படுத்துறதுக்கான பயிற்சி முறை. மிக முக்கியமான பயிற்சி. மெல்ல வலது இடதாக மேல நல்லா உயர்த்தி செய்யுங்க. நல்லா வேகமா செய்யுங்க. இன்னும் வேகமா செய்யணும். இன்னும் வேகமா செய்யணும். நல்லா வேகப்படுத்துங்க. வேகப்படுத்தணும். இன்னும் வேகப்படுத்துங்க. நல்லா வேகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே குடிச்சுட்டே இருக்கிறோம். அப்படியே மெல்ல ஸ்லோவா வந்துட்டு அப்படியே இடத்துல கைகளை வச்சு நீண்ட காத்து
மீண்டும் ஒரு முறை கைகளை தொங்க விட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து பாருங்க, நல்லா பின்னாடி குதிகால் அடிக்கும் பாருங்க. நல்லா வேகப்படுத்துங்க, நல்லா வேகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே நல்ல குதிகால் பின்னாடி போய் வந்துட்டே இருக்கு. அப்படியே இடுப்புல கைகளை வைத்து ஒரு நீண்ட மூச்சு எடுத்து அடுத்து பக்கவாட்டி நல்லா வலது இடதா நல்லா வேகப்படுத்துறோம். இன்னும் வேகப்படுத்துங்க. அப்படியே படுத்த நிலையில் கைகளை மலர்த்தி வைத்து ஆழ்ந்த மூச்சு உள்ள இருக்கும் பொழுது வயிற்று பகுதி மேல வரட்டும், மூச்சு விடும் பொழுது வயிற்று பகுதி கீழே போகட்டும். அடுத்து அப்படியே வலது கால் மடித்து நம்ம மூக்கு நுனி இணையட்டும். அப்படியே 10 வினாடிகள் வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்த கால் முட்டி. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து இரு கால்களையும் சேர்த்து பிடிச்சிடுங்க. அப்படியே 10 வினாடிகள் இருங்க.
ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. மீண்டும் கால்களை இணைத்து பிடித்து மெல்ல வலப்புறம் இடப்புறமாக போடுறாங்க. மெதுவாக மெதுவாக அப்படியே மேல வந்து எதிர் திசையில போடுறாங்க. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமாக நீண்ட காற்று வெளி சென்று மெல்ல மெதுவாக வெளியேறணும். மூச்சுக்காற்று உள்ளிழுக்கிற பொழுது வயிற்று பகுதி மேல வரட்டும். மூச்சுக்காற்று வெளியிடும் பொழுது வயிற்று பகுதி கீழே போகட்டும். அப்படியே இடப்புறமாக புரண்டு இரு கைகளையும் பக்கவாட்டி வைத்து புஜங்காசனா, பாம்பாசனா, நுரையீரலுக்கான பயிற்சி. அப்படி நல்ல மேல உயர்த்தலான்னு அப்படியே வைக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒரு நீண்ட மூச்சு படுத்த நிலையில் உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். அடுத்து குதிகால்கள் பின்னாடி அடிக்கட்டும். ஒரு 10 முறை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே முயலாசனா. உள்மூச்சு வெளிமூச்சு கவனிங்க. ஒரு 10 வினாடி இருக்கு. முயலாசனத்துல நல்ல நாடிகள் திறக்கப்படும். அப்படியே மேல மேல வரும். உடலை நேர் வைத்து ஒரு நீண்ட மூச்சு, நிதானமான மூச்சு. அடுத்து இடது கை பக்கவாட்டில் சைட்ல போயிருக்குங்க. வலது கை அப்படியே மேல வருது. நல்ல இடுப்பு சதைகள் பகுதி கரைக்கப்படும். நுரை
நுரையீரல் நன்றாக விரிவடையும், சுவாசம் ஆழமாக போய்விடும். 10 வினாடிகள் இருந்த பிறகு அப்படியே இயல்பு நிலைக்கு வருகிறது. அடுத்த கை அப்படியே மேல வந்துட்டாங்க, அப்படியே கொண்டு போனாங்க. அப்படியே ஒரு 10 வினாடி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. உடலை நேர் வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து அர்த்த பத்மாசனா, முடித்தல். இந்த திருத்தல் நிலை, ஏதாவது லேசான அந்த பிடிப்பு இருந்தாவோ அழுத்தம் இருந்தாவோ அதெல்லாம் விட்டுருவாங்க. மிக முக்கியமான பயிற்சி, பல நபர்களுக்கு பிடிக்கும் பயிற்சி. இந்த இடது கை இருக்கு இல்லைங்களா, லெப்ட் ஹேண்ட் வந்து ரைட் கையில இருக்கு. இந்த ரைட் ஹேண்ட் பின்னாடி போயிருக்கேன், கழுத்து நல்லா திருப்பணும். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்து இந்த ஷோல்டர் நல்லா முன்னாடி வந்துருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அடுத்தது அப்படியே கை மாற்றி பிடிச்சுக்கிறாங்க. நல்ல கழுத்து திருப்ப, கழுத்து போனாதான் மறுபடி ஷோல்டர் போகும், ஷோல்டர் போனாதான் இந்த இடுப்பு பகுதி போகும். அப்ப முதல்ல போறது வந்து கழுத்து பகுதி போகணும். நல்ல திருப்புங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. ஒரு சிலருக்கெல்லாம் ஷோல்டர் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் வந்து இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்க. ஒரு சைடு ஒரு இன்ச்சு, ஒரு அரை இன்ச்சு, 2 பாயிண்ட் கூட இருக்கும். அவங்க எல்லாம் கரெக்டா இந்த கோணாசனம் போட்டுட்டு, இந்த ஆசனம் போட்டுட்டு, இந்த அர்த்த பத்மாசனம் போட்டுட்டே இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஷோல்டர் சமமாகும். ஷோல்டர் சமமாகும் போதுதான் இந்த நுரையீரலுடைய கொள்ளளவு அதிகமா பிடிக்கும். நுரையீரலுடைய கொள்ளளவு அதிகமா பிடிச்சாதான் உடம்புடைய ஆற்றல் கூடும், மனநிலை சீராகும். அதனால ஒவ்வொரு பயிற்சியும் எளிமையாக இருக்கு, ஆனா அவங்க அவ்வளவு ரகசியங்கள் அடங்கிய பயிற்சிகளாக அமைக்கப்பட்டிருக்கு. அதனால சித்தர்கள், யோகிகள் ஒரு பாதையை கண்டுபிடிச்சு அந்த பாதையில பயணி, இதுல செல், உனக்கு ஞானம் கிடைக்கும், ஆனந்த நிலை கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால பாதை உருவாக்குறது வந்து கடினமா இருக்கலாம், அந்த பாதையை நல்லா போட்டு வச்சிருக்காங்க, நம்ம பயணிக்கிற வேலை தான். அதனால சின்ன சின்ன பயிற்சிகள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால தொடர்ச்சியா இந்த பயிற்சியை பண்ணுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கிறோம். அடுத்து ஒரு 5 முறை காற்றை வெளியிட்டவாறு கைகள் மேலே உயரட்டும். காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். மீண்டும் கைகள் கீழே வரும் பொழுது காற்று வெளியேற்றுங்க. முக்கியமான பயிற்சி. நல்லா நீங்க கைகள் மேலே உயரும் பொழுது நுரையீரல் பிடிக்கப்படுகிறது, காற்று உள்ளே அதிக அளவு உள்ளே செல்கிறது. அதெல்லாம் நேர் வைக்கும் பொழுது இந்த பகுதியெல்லாம் வந்து நுரையீரல் இயங்காதெல்லாம் இயங்க ஆரம்பிக்கும். அதனாலதான் இறைவன் போய் வேண்டும் பொழுது இந்த கைகளை மேல உயர்த்தி வணங்கு அப்படிங்கிறாங்க. அப்படியே கைகளை அப்படி கீழே கொண்டு வரோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா மற்றும் சுவாசத்தை கவனிக்க. கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனிக்க. இதுல கிரிய பயிற்சியில நம்ம காற்று பார்க்கிறோம். ஆனா காற்றுக்கு முன்னோடியாக மனம்தான் வந்து பிரதானமாக இருக்குது. அப்போ மனம் சீர்படணும். மனம் சீர்படணும்னா ஞானிகளுடைய நூல்கள், யோகிகளுடைய நூல்கள், சான்றோர்களுடைய வழிநடத்தல், எளிமைப்படுத்திக் கொள்ளுதல், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதனால நம்ம என்னதான் கிரிய பயிற்சி பண்ணாலும் நம்முடைய மனதை நல்வழிப்படுத்துவதற்கான வழிமுறைகளில் ஈடுபடணும். திருக்குறள்ல சொல்லியபடி, அவைப்பாட்டி சொல்லியபடி, திருமந்திரத்துல சொல்லியபடி, எந்த காரணத்துக்காக வேண்டியும் நம்முடைய நலனுக்காக வேண்டி மனதுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுத்தி மனம் ஒத்துழைக்காது. அதனால் உடலில் தேவையில்லாத விஷயங்களுடைய சேரும். அதனால் தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதனால கிரியா பயிற்சி ஒரு பங்களிக்கும். ஆனா மனமே பிரதானம். மனதை சீர்படுத்தினால் மட்டுமே நம்மளுடைய உடல் சுகமாகவும் நலமாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த நேரத்துல பதிவிடுறோம். அதனால கிரியா பயிற்சிக்கு போயிடுறோம். தினமும் செய்யறது போல இடது கையில் சிமுத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை பாருங்க. வச்சுட்டு எல்லாரும் செய்யுங்க. அமர்ந்த நிலையில செய்யலாம். எப்படி கொண்டு வந்தீங்களாலும் அப்படி நீங்க தொடருங்க. முதுத்தண்டு நேர் வச்சுட்டு நல்ல வெளியேற்றுறோம். நல்லபடியாக வெளியேற்றும். 1 2 3 4 5. அடுத்த நாசி 1 2 3 4 5. ஓய்வு. அப்படி ஒரு ஆழ்த்து மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுங்க. முதுத்தண்டு நேர் வச்சுட்டு நல்ல உள்ளிழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2. அப்படி அடுத்த நாசி நல்ல உள்ளிழுத்து வெளியேற்றுறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2. ஆனந்த முத்திரையில் ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து 2 நாள் வழியாக வெளியிட்டு இருக்கிறோம். நல்ல வேகமா வெளியேற்றுங்க. 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளிழுத்து மேல வெளியேற்றுறோம். அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுங்க. 1 2 1 2 1 2 1 2 1 2. ஆழ்ந்த மூச்சு. ஒரு நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுங்க. அடுத்து சோல்டர்ல கைகளை வச்சுக்கிறோங்க. சோல்டர்ல கைகளை வைத்து நல்ல காற்று விட்டுக்கிறோம். நல்ல வேகமும் உள்ள போக்குங்க. 1 2 1 2 1 2 1 2 1 2. ஆழ்ந்த முத்திரை. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து கைகளை பக்கவாட்டில் வைத்து உடலை நேராக வைத்து நல்ல காற்று உள்ளிழுக்கலாங்க. 1 2 1 2 1 2
1 2 ஆழ்ந்த மூச்சுங்க. ஒரு நீண்ட காற்று எடுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றோம். அதை விட ஆழமான மூச்சு. சீராக காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அப்படியே நீண்ட காற்று இழுத்து காதுகளை அடைத்து மகர ஓசை. மீண்டும் ஒரு முறை நல்ல காற்று உள்ளிடுங்க. அப்படியே கண்களை மூடி சுவாசத்தை கவனிக்கிறோம். உடலும் தலையும் நேர்கோட்டில் இருக்கட்டும். உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்று, இதிலேயே கவனம் இருக்கட்டும். உடலும் தலையும் நேர்கோட்டிலேயே இருக்கட்டும். காற்று மூக்கு துவாரங்களில் பட்டு உள்ளே சென்று நுரையீரல் பகுதியை அடைந்து கோடிக்கணக்கான செல்களுக்கும் உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை.
ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்படட்டும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். தூக்க மாத்திரையின் அபாயங்களை பற்றி பார்க்கலாம். பல பேர் தூக்கம் வரலன்னு தூக்க மாத்திரை சாப்பிட்றாங்க. இது நல்லதா கெட்டதா, அப்படி பயன்படுத்துகிறவங்களுக்கு அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது நம்ம உடம்புக்குங்க ஒரு நாளில் உடம்புக்கு வேலை கொடுக்குறோம், புத்திக்கு வேலை கொடுக்குறோம், மனசுக்கு வேலை கொடுக்குறோம், அதுக்கு சக்தி செலவாகுது. உடம்புக்கு வேலை கொடுத்தா தூங்கினா ரீசார்ஜ், புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா ஓய்வு எடுத்தால் தான் ரீசார்ஜ். நல்லா கவனிங்க. யாரெல்லாம் படுத்தோன்னு தூங்குறாங்களோ அவர்கள் உடம்புக்கு வேலை கொடுப்பவர்கள். யாரெல்லாம் படுத்தோன்னு ரொம்ப நேரம் பிறண்டு 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 படுத்து தூங்காமல் இருக்கிறாங்களோ அவங்க மனசுக்கு வேலை கொடுத்தவங்க. நைட்டு படுத்த உடனே உடம்பு உடனே தூங்காது. பகலெல்லாம் களைச்சி போட்ட புத்தியையும் பகலெல்லாம் களைச்சி போட்ட மனசையும் ஒழுங்குபடுத்துகிற வரைக்கும் தூக்கம் வராதுங்க. அதுக்கு பேர் தான் ஓய்வு. அதனால் படுத்த உடனே தூங்குறவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, படுத்த உடனே ரொம்ப நேரம் கழித்து பிறண்டு பிறண்டு படுத்து தூங்குறவங்க ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு சட்டம் கிடையாதுங்க. ஒரு முதலாளி இருக்கார், அவருக்கு நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமாக யோசிக்கிற வேலை, அவருக்கு லேட்டாக தான் தூக்கம் வரும். ஒரு கூலி வேலை செய்கிறவர் இருக்கார், இங்கே வாப்பா அங்கே வாப்பா அதை பண்ணுமா அப்படின்னா சொன்னதை செய்கிறாரு, ரொம்பலாம் யோசிக்கலை, அவர் படுத்தா தூங்கிடுவார். ஏன்னா அன்றைக்கி புத்திக்கு வேலை கொடுக்கல. அதுக்காக படுத்து ஒன்று தூங்குறவங்கெல்லாம் புத்திக்கு வேலை கொடுக்காதவங்கன்னு சொல்ல வரல, புத்தியை களைச்சி போடாதவர்கள். சில ஞானிகள் புத்திக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க, மனசுக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க, ஆனால் டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் படுத்தோன்னு தூங்குவாங்க. இங்கே பாருங்க, நைட்டு படுத்தோடனே முதல்ல புத்தி தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தும். பகலில் டென்ஷன் ஆச்சுல்ல, அதெல்லாம் சரி பண்ணும், மனசு ஒழுங்குபடுத்தும். இது ரெண்டும் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் தூக்கம் வரும். ஒரு நாள் 2 மணி நேரம் ஆகலாம், ஒரு நேரம் 3 மணி நேரம் ஆகலாம், ஒரு நாள் 5 மணி நேரம் ஆகலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ எல்லாரும் தூங்கிட்டாங்க படுத்துருவோம், 4 மணி நேரம் தூக்கம் வராது. இந்த பக்கம் தூங்கிட்டாங்க, அந்த பக்கம் தூங்கிட்டாங்க, வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க, ஊரே தூங்கிருச்சு, நான் மட்டும் தூங்கலையே, ஒருவேளை சுகர் அதிகமாக இருக்குமோ, இல்லை பிபி கம்மியாக இருக்குமோ, இல்லை எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல் இருக்குன்னு யோசிக்கிறோம் இல்லையா? அந்த யோசனை தாங்க வியாதி. உடம்பு ஒழுங்காக தாங்க இருக்குது. உடம்புக்கு தூக்கம் வேணும்னா வரும், இல்லைன்னா வராது. நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நேராக ஒரு மருத்துவரை பார்ப்போம். அவர் என்ன பண்ணுவார், தூக்க மாத்திரை கொடுப்பாரு. நீங்கள் பண்ணுவீங்க, தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. இது உடம்புக்கு செய்கிற எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா? அதாவது உடம்புக்கே தூக்க வேண்டான்னு புத்தி மனசை ஒழுங்குபடுத்திட்டு இருக்கும் பொழுது நீங்கள் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கினா என்னாகும் தெரியுமா? புத்தியும் மனசும் அடிக்க வைக்க வேண்டிய நேரத்தை பைபாஸ் பண்ணி டைரெக்டாக தூங்குறதுக்கு போயிட்டீங்க. இந்த தூக்க மாத்திரைங்கிறது என்னைக்காவது எமர்ஜென்சிக்கு, ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு எதுக்காவது பயன்படுத்தலாங்க. தினமும் பயன்படுத்துவது நல்லதல்ல. யாரெல்லாம் 5 வருஷமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ உங்கள் புத்தி மட்டும் மனசை அடிக்க வச்சு 5 வருஷம் ஆச்சு. இப்போ தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய நோய் இருக்கும். இந்த தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்கள பாருங்கள், ஒரு தினுசாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஆமாம், புத்தி மனசு அடிக்க வச்சு 5 வருஷம் ஆச்சு, அப்புறம் எப்படி யோசிக்க முடியும்? ஸோ புரிஞ்சுக்குங்க, தூக்க மாத்திரை என்பது ஒரு தற்காலிகமான ஒரு மருந்தே தவிர அது நிரந்தரமாக சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும் பொழுது அது உடம்புக்கும் நல்லதில்லை, மனசுக்கும் நல்லதில்லை. எனவே இரவு படுக்கும் பொழுது தூக்கம் வரவில்லை என்றால் தூக்கம் வராதது நல்லது என்று நினைத்து கொண்டு முரண்படாமல் அமைதியாக இருங்கள், உங்களுக்கு தூக்கம் வரும். தூங்குவதை விட பிறண்டு பிறண்டு படுப்பது மிகச்சிறந்த தியானம். இங்க பாருங்க, தூக்க மாத்திரையில் கஞ்சா அபின் கலக்கிறாங்கன்னு யாருக்கா தெரியுமா தெரியாதா? எல்லா தூக்க மாத்திரையிலங்க கஞ்சா அபின் கலக்காத தூக்க மாத்திரையே இல்லைங்க. அதுக்கு நீங்கள் பேசாமல் ஒரு குவார்ட்டரை குடிச்சிட்டு போயிடலாம். ஆமாங்க, சீரியஸாக சொல்கிறேங்க, அதுக்கு குவார்ட்டர் குடிக்காதீங்க. நான் புரியுறதுக்காக சொல்கிறேன். சாராயம் பிராந்தி குடிக்கிறத விட தூக்க மாத்திரை சாப்பிட்றது அதிக ஆபத்துன்னு சொல்ல வரேன். ஹஸ்பண்டு தம் அடிச்சுட்டு வந்தால் போதும், டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். ஆனால் சில வீட்டில் சில அக்காக்கள் 8 வருஷமாக 10 வருஷமாக தூக்க மாத்திரைங்கிற கஞ்சாவை சாப்பிட்டு தூங்குறீங்க, உங்களை யாருமே கேட்குறதே இல்லையே. புரிந்து கொள்ளுங்கள், தூக்க மாத்திரை என்பது போதைப் பொருள், கஞ்சா அபின்.
இது ஒரு தற்காலிகம் தான், நிரந்தரம் கிடையாது. எனவே தூக்க மாத்திரையிலிருந்து வெளியே வந்தால் தான் உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் புத்தியில் தெளிவும் கிடைக்கும். அதான் ஆரோக்கியம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க தூக்க மாத்திரை, போக போக டோஸ் அதிகமாகிட்டே போகும், அடிக்ட் ஆகிடுவீங்க, ஒரு நடைபெணமாக சுற்றிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இனிமேல் நமக்கு தூக்கத்தை விட ஓய்வுதான் தேவை என்பதை உங்கள் புத்தியில் பதிவு செய்யுங்கள். தூங்காமல் இருக்கும் பொழுது நம்ம உடம்பு நோய் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த எண்ணத்தை ஒழுங்கு பண்ணுங்க, புத்தியை சரி பண்ணிட்டு இனிமேல் என்ன பண்ணுங்க, அதே தூக்க மாத்திரையை ஒரு 2 மாதம் 3 மாதம் பயன்படுத்துங்க. நான் சொல்கிற மாதிரிலாம் செஞ்சுட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு என்ன பண்ணுங்க, நீங்கள் சாப்பிட்ற தூக்க மாத்திரை இருக்கு இல்லையா, அதோட டோஸை கொஞ்சமாக கம்மி பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க மாத்திரை டோஸு கம்மி பண்ணி ஒரு 6 மாதத்துக்குள்ளே அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. நைட்டு படுத்துட்டு தூக்கமே இல்லாமல் இருக்கும் பொழுது என் உடம்பு தூக்கமே இல்லாமல் இருக்கிறனால புத்தி ஒழுங்கு பண்ணுது, மனசு ஒழுங்கு பண்ணுது, தூக்கமே இல்லாமல் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு நல்லதுன்னு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதத்துலேருந்து கண்டிப்பாக நீங்கள் 6 மாதம் இல்லை 1 வருஷத்தில் படிப்படியாக தூக்க மாத்திரையை குறைச்சி 6 மாதத்துக்கு அப்புறம் மொத்தமாக நிறுத்திட்டு சந்தோஷமாக வாழலாம். தூக்க மாத்திரையே இல்லாமல் நீங்கள் ஒரு 6 மாதம் வாழ்ந்தால்தான் உடம்பு அபாடான்னு தன்னைத்தானே குணப்படுத்தும், மனம் ஒழுங்குபடுத்தும், புத்தி தெளிவாகும், மீண்டும் நீங்கள் பழைய ஆரோக்கியமான அன்பான ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு சிந்தனையோடு இருக்கிற ஒரு மனிதராக நீங்கள் மாறுவீர்கள். எனவே தூக்க மாத்திரை டோஸ் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கிறது கெட்டது, தூக்க மாத்திரை டோஸ் கம்மியாகிறது நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நான் சொன்ன மாதிரியெல்லாம் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிட்டு தயவு செய்து தூக்க மாத்திரையை படிப்படியாக குறையுங்கள். இரவு படுத்திருக்கும் பொழுது தூக்கமே இல்லாமல் பிறண்டு படுக்கும் பொழுது இது கெட்டது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அதை கொஞ்சம் இது நல்லது, இது புத்தி ஒழுங்கு பண்ணுது, மனசு ஒழுங்கு பண்ணுதுங்கிற எண்ணத்தை மட்டும் மாற்றினா போதும், சீக்கிரமாக தூங்கிடுவீங்க தூக்க மாத்திரை இல்லாமல். எனவே தூக்க மாத்திரை என்பது ஒரு போதைப் பொருள் என்பதை புரிந்து கொண்டு அதை படிப்படியாக குறைப்பதே சிறந்தது. அதுக்கு அடிமையாக இருப்பது நல்லதல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே தூக்க மாத்திரை இல்லாமல் இயற்கையாக தூங்குங்கள், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள், மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள், புத்தியை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி வைத்தால் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. தினம் ஒரு சிந்தனை வழங்கிய இந்த பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா கூட பாஸ்கர் ஐயா கூட சொல்றாங்க, செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் அப்படின்ட்டு. ஏன் இந்த இயற்கை விவசாயம் பண்ணணும்? மண்ணுக்கும் மண்ணீரலுக்கும் தொடர்பு உண்டு. அப்போ மண்ணுல நம்ம எதையும் போட்டாலும் அது உடம்புக்குள்ள பிரச்சனை பண்ணும். எவ்வளவு நீங்க கெமிக்கல் உள்ள போட்டு கொட்டி அது வளர்ந்ததுனாலும் அது உள்ள போய் உள்ள கல்லீரல வந்து டேமேஜ் பண்ணும். உதாரணத்துக்கு ரவுண்ட் அப்னு அடிக்கிறாங்க கிராமத்துல பார்த்துருக்கேன். அந்த தென்னை மரத்தை சுத்தி அந்த புல்லெல்லாம் முளைக்காம இருக்கிறதுக்காக வேண்டி அந்த தேங்காயும் நான் சாப்பிட்டு பார்த்திருக்கேன். எதுவுமே போடாம இருக்கக்கூடிய தேங்காயை சாப்பிட்டு பார்த்திருக்கேன். அந்த தேங்காயில சுவையே இருக்காது. அந்த ரவுண்ட் அப் களைக்கொல்லி அடிச்சதுல இயற்கை களைக்கொல்லியும் இருக்கு. இப்படி சின்ன வெங்காயம் நல்லதுன்னு சொல்லி பூது சிவராமன் அவ்வளவு பிரமாதமா பேசினாரு. ரொம்ப நல்லதுதான் சின்ன வெங்காயம். ஆனா நாங்க தோட்டத்துக்குள்ளதானே இருக்கோம். வாரத்துல ஒரு நாள் மிஷினை கொண்டுள்ள போயிட்டே இருக்காரு சின்ன வெங்காயத்துக்குள்ள மருந்தடிக்கிறது. இப்படி எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா மனதுக்குள்ள நல்லதுன்னே சொல்லி தலையில பதிய வச்சிருக்காங்க, மூளையில பதிய வச்சிருக்காங்க. நீங்க கையில விலங்கு போட்டா அந்த விலங்கு உடைச்சாரு. ஆனா மூளையில விலங்கு போட்டு மூளையில அவனை பதிய வச்சுட்டோம்னா அவனை சீக்கிரம் அடிக்கவே முடியாது, எடுக்கவே முடியாது. அப்படிதான் இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. ஒரு பூச்சியை கொல்றது விஷமா இருக்கணுமா மருந்தா இருக்கணும்?
நீங்க மருந்து கடைகள்ல போய் கேட்டோம்னா பூச்சி மருந்துன்னு கேட்கிறோம். அப்ப மருந்துனா வாழ வைக்கணும்ல. அந்த மருந்தை வாங்கிட்டு வந்தா பூச்சியை வந்து கொல்லுது. பூச்சி விரட்டி அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்துல, இயற்கை மருத்துவத்துல இருக்கு. பூச்சி விரட்டி விடுறது, ஒண்ணு இன்னொன்னு பிடிச்சு சாப்பிடுறது. இதுதான் சங்கிலி தொடர். ஒன்று இல்லாமல் ஒன்று வாழவே முடியாது. ஏன்? ஓரறிவு படைத்த உயிரினம் இருந்தாதான் இந்த 6 அறிவு படைத்த உயிரினம் உயிர் வாழ முடியும். தாவரங்கள் இல்லாம மனிதர்கள் வாழ முடியாது. மனிதர்கள் இல்லாம தாவரம் வாழ முடியுமா? முடியாதா? நிச்சயமாக தாவரங்கள் உயிர் வாழ்ந்துடும். அப்போ அதை சார்ந்துதான் இது வாழுது. இந்த 6 அறிவு படைத்தது, இந்த அறிவு மேம்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனதாக்கி கொண்டு, அழித்து கொண்டு, சூறையாடி கொண்டு, பணம் மட்டுமே போதுமானது, பொருளாதாரம் மட்டுமே போதுமானது, பெரிய கட்டடங்கள் மட்டுமே போதுமானது அப்படின்னு நினைத்து சூறையாடி கொண்டிருக்கிறது ஐயா. அது வந்து ஒரு நாள் தகர்க்கப்படும், அழிக்கப்படும். அந்த ஆணவம் வந்து கீழே போகும் அப்படிங்கிறத நம்ம பதிவிட விரும்புறோம். குறிப்பாக வந்து அந்த கேரளாவில் ஒரு செய்தி படிச்சேன். ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 6 மாதமா எந்த டெஸ்ட் எடுத்து பார்த்து குணமாகவே இல்லை. அவங்களும் எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கடைசியா வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தாய்ப்பால்ல வந்து எண்டோசல்பான்ங்கிற ஒரு நச்சு உள்ள இருந்தது. அப்போ அந்த தாய் எந்த உணவு எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த உணவை மாத்தின பிறகு அப்புறம் அந்த தாய்ப்பாலை மாறி அதுக்கு பிறகு அந்த குழந்தை ஆரோக்கியமானதாக செய்தி படிச்சோம். இப்படி மண்ணுக்கும் விஷம் இருக்கக்கூடாது, மனிதனுக்கும் விஷத்தான மருந்து மாத்திரைகள் தொடர்ச்சியாக உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் தூங்குறதுக்கு ஒரு மாத்திரை, பசிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை, மோசத்துக்கு போறதுக்கு ஒரு மாத்திரை, தொடர்ச்சியா மாத்திரையை சாப்பிட்டே இருந்தா யாத்திரை போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலைக்காய் தொழிச்சு சாப்பிட்டே இருக்கிற மாதிரி என்னோட மகத்தாய் தொழிச்சு சாப்பிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மண்ணீர்ல பாதுகாக்கணும்னா நீங்க வந்து மருந்து மாத்திரைகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பாரம்பரியமா இருக்கிறதுக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா பரவாயில்ல. ஏன்னா வந்து அது ஒரு பெரிய சிக்கலாகும் அப்படிங்கிறத நம்ம பதிவிட விரும்புறோம். மண்ணுக்கு, மனுஷனுக்கு, மாட்டுக்கு எல்லாம் ஒரே மருந்து. மண்ணுக்கும் நல்ல புண்ணாக்கு வச்சா போகும், மாட்டுக்கும் நல்ல புண்ணாக்கு போட்டோம்னா நல்லா பயன்பாடுடையதா இருக்கும். தேங்காய் புண்ணாக்குல கூட கடலை உருண்டை கொண்டு வந்திருந்தாரு. அந்த தேங்காய் உருண்டை சிவகாசியில ஆரஞ்சின்னு சொல்லிட்டு இயற்கை தாய்வழி மருத்துவம் சொல்லி நடத்திட்டு இருக்காரு. அப்படி எல்லாம் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான். ஹோமியோபதியில் கூட மரத்துக்கு, மாட்டுக்கு, மனுஷனுக்கு மருந்து இருக்கு. அதனால மண்ணை பாதுகாக்கணும், மண்ணீர்லையும் பாதுகாக்கணும். இப்போ மண்ணீர்களுக்கும் விஷத்தை போடக்கூடாது, மண்ணுக்கும் போடக்கூடாது. ஏன்னா அவ்வளவு ரசாயனங்கள் கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்ததுல வந்து அந்த மண்ணீர்களுக்கான அந்த இனிப்பு சுவையை பார்த்தோம். இந்த இனிப்பு கூடுனாலும் குறைஞ்சாலும் பிரச்சனையாகுங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா இது அதிகமாக எதனால பாதிக்கப்படுது அப்படின்னா கவலைப்படுறது. இதுக்கு எடுத்தாலும் கவலையா இருக்கு. 98 மார்க் வாங்கிக்கிற குழந்தை 100 மார்க் வாங்கிட்டே அப்படிங்கிற கவலைப்படுறது. என்னுடைய கட்டடம் வந்து மற்ற கட்டடத்தை விட குறைவா இருக்குது. இப்படி ஒப்பிட்டு பார்க்கறதுல நிறைய பிரச்சனை வர்றதாக உளவியல் ஆய்வாளர்கள் சொல்லப்படுது. அதனால வந்து அத இருவினை ஒப்புன்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல. 2 இருக்கிறது. அக்குபஞ்ச தத்துவத்துல இன்யாங் தத்துவம் இருக்கு. முழுமை இரட்டைத்தன்மையானது வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து வந்து போகும். இதுதான் வாழ்க்கை முறை. அதனால வந்து கவலையும் மன உளைச்சலும் ஏதாவது வந்தது அப்படின்னா அது கடந்து போகும். இன்னைக்கு இருக்கிறது வந்து அடுத்த மாதத்துலயோ அடுத்த வாரத்திலயோ அது இருக்காது அப்படிங்கிறது வந்து நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணீங்கன்னா அது கடந்து போயிடும். அதனால இந்த கவலையும் மன உளைச்சலும் வந்து பசியை நிறுத்திடும். நல்ல ஒரு பசியோட வந்து போகிறவருக்கு ஒரு கவலையான செய்தியும், உங்க லாரி போயிட்டு இருந்தது இல்லையா, அந்த லாரி வந்து அந்த நாமக்கல் பக்கத்துல போகும்போது கவுந்துருச்சு, சரக்கு எல்லாம் போயிடுச்சு, 10 லட்ச ரூபாய் கொட்டிடுச்சு, சரக்கு போயிடுச்சு 10 லட்ச ரூபாய் சரக்கு அளவுக்கு அப்படின்னா அந்த ₹1 சாப்பாடு வந்து போக்காது. உடனே அது கவலையாயிரும். கவலையான உடனே என்ன ஆகுதுன்னா இந்த சுரப்பு நீர் வந்து நாக்குல இருக்கக்கூடிய சுரப்பு நீர் வந்து
அப்படியே மாற்றம் அடைஞ்சு பசி அற்று போயிரும். அப்போ ஒருத்தர் சாப்பிடாமயே இருக்கிறோம் அப்படின்னா அவரை கவலைப்பட வச்சுட்டே இருந்தாரு போதுமானது. அவரு சீக்கிரமா போய் சேருவாரு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருக்கோம் அனுபவத்துல. மன உளைச்சல் ஆகிறது அடிக்கடி அந்த படபடப்பாகி உளைச்சல் ஆகிற விஷயம் வந்து இந்த பசியோட தொடர்புடையது. அப்போ இனிப்பு அதிகமா போனாலும் குறைஞ்சு போனாலும் இந்த மண்ணீரல் பாதிக்கப்படும். அதே சமயத்துல இந்த மனோநிலை இருக்கு இல்லையா, இந்த மனோநிலையில பாதிக்கப்படுறது அதை விட அதிகம். இந்த இனிப்பு கூடி போய் குறைஞ்சு போனாலே பெரிய சிக்கலாகுது. இது பொருளுடைய அடிப்படை. இந்த இது வந்து கண்ணுக்கு தெரியாது. அப்ப கண்ணுக்கு தெரியாத எப்பவுமே ஆற்றல் அதிகம். இப்போ அக வழிபாடு புற வழிபாடுன்னு சொல்லுவோம். அப்போ புற வழிபாட்டை விட அக வழிபாட்டுக்கு வந்து ஆற்றல் அதிகம். கம்பியை காட்டிலும் கம்பிக்குள்ள போற மின்சாரத்துக்கு ஆற்றல் அதிகம் சொல்லுவோம். அப்போ அது போல வந்து இந்த கவலையும் மன உளைச்சலும் இந்த மாதிரி பாதிக்குது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம். என் பொண்ணு பேரொருத்தரோட திருமணம் பண்ணிச்சு. நாங்க பார்த்த மாப்பிள்ளையை கட்டிக்கல. அந்த மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி, அவன் குடிகாரனா இருந்தாலும் சரி, அல்லது நேரம் பணம்னு தெரிஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அப்படிலாம் இல்லை. தன்னுடைய தான் விரும்புற மாப்பிள்ளைய கட்டிக்கல அப்படின்னாவே பிரச்சனையாகும். என் மாப்பிள்ளை என் பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கான், அங்க இருக்கிற பொண்ணையே கட்டிக்கிட்டான். நாங்க கார்ல போய் பத்திரிக்கை கொடுக்கலான்னு இருந்தோம், அது நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்லாம் இருக்காங்க. அப்படியெல்லாம் மன உளைச்சல் ஆகி பசி ஏற்று போய் உடம்பு கெடுத்துக்கிட்டே இருக்கிறது. அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா இல்லையா, தான் என்ன விரும்புறாங்களோ அது நடக்கல அப்படின்னு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த இடத்துல. அதனால முதுமை நெற்காலம் இது இந்த வெயில் காலத்துக்கு அடுத்து அந்த மண்ணையில உழுது போடுவாங்க. அந்த வெயில் காலத்துல மண்ணையெல்லாம் உழுது அடுத்த வெள்ளாமைக்கு தயாராவாங்க. அது போல வந்து நம்முடைய மண்ணீர்களும் வந்து புதுப்பிச்சுக்கிறதுக்கு வந்து அதான் உண்ணா நோன்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த உண்ணா நோன்பு இருக்கிறது மிக மிக முக்கியமானது. அது மாசத்துல ஒரு நாளோ வாரத்துல ஒரு நாளோ நிச்சயமாக நீங்க உண்ணா நோன்பு இருக்கலாம், அல்லது உடம்பே உண்ணா நோன்புக்கு தயாராகும். ஏன் ஆடி 18 நான் மாலை தான் கொஞ்சம் அரைச்சி குடிச்சேன். அப்போ உடம்பை எடுத்துக்குது, நாக்கு கசக்குது. அப்போ உடம்பு தயார்படுத்துது, எதுவும் போடாத அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சமயத்துல வந்து கட்டாயம் வந்து நம்ம உணவு கொடுக்காம இருந்தா அந்த உறுப்புகள் வந்து மீண்டும் புதுப்பிச்சுக்கும். அதனால மிக முக்கியமானது அந்த மண்ணுக்கு சரி மனுஷனுக்கு சரி, அது விவசாயம் பண்ணாம கொஞ்ச நாள் நிலத்தை வந்து அப்படியே ஆற போடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே போட்டு உழுது போட்டு ஆற போடுறது. இங்கேயும் உணவு கொடுக்காம இதை பச்சை தண்ணி அல்லது தேன் தண்ணி அல்லது எலுமிச்சம்பழம் தண்ணி அல்லது ஜூஸ் ஐட்டத்துல இருக்கிறது, நல்ல பழச்சாறுகளை கொடுத்து இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது மண்ணீர் வந்து புதுப்பிச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது 7 to 9. இந்த 7 to 9 வந்து ஸ்டமக்கு இயங்கக்கூடிய நேரம். பாத்தீங்கன்னா இந்த 7 to 9 இறைப்பை இந்த நேரத்துல வந்து காலை உணவு எடுத்துக்கிறது மிக சிறப்பானது. அதுலயும் குறிப்பா வந்து காலையில வந்து பழைய சாப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். முடிஞ்சதுன்னா பழங்கள் எடுத்துக்கலாம், பழங்கள் தேங்காய் எடுத்துக்கலாம், அல்லது புளிச்சு போகாத இட்லி பரவாயில்ல, நீராவியில வேக வச்ச இட்லி வந்து ரொம்ப சிறப்பானது. இட்லி எடுத்துக்கலாம். அதுக்கு நல்லா தேங்காய் சட்னி நல்லா இஞ்சி வச்சுக்கிட்டு, குருமாவை விட தேங்காய் சட்னி வந்து ரொம்ப உயர்வானது. இந்த 7 to 9 9 to 11 வந்து ஸ்பிளின் இயங்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல வந்து எதுவும் சாப்பிடாம இருக்கலாம். அந்த 7 to 9 நீங்க உணவு எடுத்தீங்கன்னா தேங்காய் வாழைப்பழம் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அல்லது ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அல்லது கரை சாப்பாடுன்னு சொல்லுவோம், பழைய சாப்பாடுன்னு சொல்லுவோம். 11-12 மணிக்குள்ள கபன்னு பசி. அப்ப 11 மணிக்கு மேல நீங்க மதிய உணவு எடுத்துக்கலாம். 11 மணிக்கு மேல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 11ல இருந்து 1 மணிக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாலையில நேரமே பசிக்கும். நீங்க மதிய உணவே 3 மணிக்கு எடுத்தீங்கன்னா எப்படி இரவு பசிக்கும்? இரவு 10 மணிக்கு சாப்பிட்டோம். 10 மணிக்கு சாப்பிட்டோம்னா விடிய காலையில அதை எப்படி கழிவாக முடியும்? அதனால இந்த நேரம் வந்து மிக பொருத்தமான நேரம். அடுத்தடுத்தது நம்ம இந்த நேரத்தை வந்து நம்ம அக்குபஞ்ச தத்துவ உறுப்புகளுடைய கடிகாரம் சொல்லுவோம், அப்படி வரிசைப்படுத்தி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து இந்த தசைகளை பராமரிக்க நம்ம நேற்று முந்தின நாளே பார்த்தோம். சக்கரை நோய் வந்தா
தசைகள்ல புண்ணு வந்து ஆறாது. ஏன் ஆறாது அப்படின்னா இனிப்பு சுவையா அங்க இல்ல. இந்த தசைகளை பராமரிக்கிறது வந்து மண்ணீர். இந்த மண்ணீருக்கான சுவை வந்து இனிப்பு. அப்போ இந்த இனிப்பு கொடுக்காம விட்டுட்டா தசைகள்ல புண்ணு வந்துன்னா புண்ணு ஆறாது. அப்ப இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அதை ரிமூவ் பண்றது, வெட்டி எடுத்துட்டே இருக்கும். அதனால இந்த தசைகள் பராமரிக்கிறது தான் கவலையும் மன உளைச்சல். நீங்க இனிப்பே கொடுக்காம விட்டே இருந்தீங்கன்னா நீங்க 10 வருஷம் 5 வருஷம் வந்து நீங்க இனிப்பே எடுத்துக்காம இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே கவலையும் மன உளைச்சல் வரும். வாழ்க்கையில வந்து ஒரு திருப்தி இருக்காது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது, ஒரு இனிப்பான வாழ்க்கை முறையா அவங்களுக்கு இல்லாம போயிடும். ஒரு நடைபெணமா தான் வாழும். ஏன் இனிப்பு வேண்டாங்கிற முடியாது, ஏன் உப்பை முழுசா நிறுத்தி பாருங்க, ஏன் துவர்ப்பை நிறுத்தி பாருங்க, ஏன் காரத்தையும் நீங்க கொடுக்காம விட்டு பாருங்க, காரமும் எடுத்துக்காதீங்க. இனிப்பு சுவைதான் பிரச்சனை அப்படின்னா நீங்க காரத்தையே எடுக்காம இருப்பாரு, என்ன நடக்குது பாரு, சூடு சொரணை எதுவும் இருக்காது. அதனால எந்த ஒரு சுவையும் வந்து நீங்க நிராகரிச்சீங்கன்னா வாழ்க்கையே நிராகரிக்கிறது அர்த்தம் இந்த மண்ணுங்கிற பஞ்சபூத சக்தி கிடைக்காம போயிருக்கும். தசை மிதமான வழின்னு வச்சுக்கோங்களேன். தலைவலி வந்ததுன்னா கொஞ்சம் லேசா இருக்கும், மிதமா இருக்கும், ரொம்ப வந்து பாரமா இருக்காது, இருக்காது, மிதமா இருக்கும். கையிலயோ காலையோ வலி வந்துன்னா மிதமான வழியாக இருக்கும். வலியினுடைய தன்மை எந்த பகுதியிலனா இந்த இழைப்பை இருக்கு இல்லையா, இந்த இறைப்பை, இந்த இடத்துல இந்த இடுப்பு விழா வரக்கூடிய வழி எல்லாமே வந்து மண்ணீரல் சார்ந்தது. எங்காவது போய் இடிச்சுட்டு வந்து எனக்கு மண்ணீரல் பிரச்சனையா இருக்கும்போது நினைக்கக்கூடாது. உள்ள இருந்து கிளம்பி வரணும். உள்ள இருந்து கிளம்பி வந்தது அப்படின்னா மண்ணீரல் சார்ந்தது. அதனால மண்ணீரல வந்து ரொம்ப பாதுகாப்பா பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த மண்ணீரல் தான் வந்து அனைத்துக்கும் பிரதானமானது. குறிப்பா வந்து இந்த மண்ணீரல் தான் வந்து போதும் அப்படின்னு சொல்றது. ஒரு உணவு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஏப்பம் வருது இல்லைங்களா, அப்ப வந்து மண்ணீரல் எனக்கு போதும், ஜீரண சக்திக்கான போதும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஏப்பம். அதனால அந்த ஒரு ரூபாய் கவனத்திலேயே வந்து அந்த உணவு நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாரு பசுபொன் ரகுமார், MBBS MD முடிச்சவரு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணீரல பாதுகாக்கிறது வந்து மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் ஆயில் புள்ளிங்க. என்னைக்கு சனிக்கிழமை ஆண்களா இருக்குன்னா சனிக்கிழமை நல்லா தலையில எண்ணெய் வச்சுட்டு நல்ல வாயில நல்ல கொப்பளிங்க, நல்ல பல் துளக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கொப்பளிச்சுட்டே இருந்தோம்னா அந்த சுவை அரும்புகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சுவை அரும்புகள்லாம் வந்து புத்துணர்வு பெற்று அந்த மண்ணீரலுக்கு வந்து சக்தியை கொடுத்து அதை சீர்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறதா இருக்கு. அதனால மிக முக்கியமான உறுப்பாக உடம்புல இருக்கக்கூடியது இந்த மண்ணீரல். இந்த மண்ணீரல் தான் முதன்மையானது. ஒருத்தருக்கு வந்து ஜீரண சக்தி ஒழுங்குபடுத்தினாதான் அவருடைய நோய் குணமாகும். ஒருத்தரை நலப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு ஜீரணத்தை எப்படி சரி பண்றது. அப்ப ஜீரணத்தை சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கடினமானது இருக்கக்கூடாது. பசியே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சு போன இட்லியோ பழோ பிஸ்கட்டோ ரொட்டியோ எதுவுமே கொடுக்க கூடாது. என்னதான் கொடுக்கணும்னா நல்ல இனிப்பான பழச்சாறு கொடுக்கலாம், அல்லது காய்கறி சூப் கொடுக்கலாம். அதை விட என்னன்னா கீரைகள் சூப் கொடுக்கலாம். கீரைகள் கொடுக்க கூடாது கட்டாயம். கீரை சூப்பு கொடுத்தோம்னா மீண்டும் பசியை ஏற்படுத்தி தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதனால இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மண்ணீரல் பசிக்கல அப்படின்னா இந்த கீழாநெல்லி இருக்கு இல்லைங்களா, இந்த கீழாநெல்லியில வந்து ஒரு சமூலம் கூட போட்டா இந்த அளவு போட்டா போடுறதுக்கு இதைய வந்து நல்ல ஆட்டுப்பால்ல அல்லது நாட்டு மாட்டுப்பால்ல அரைச்சு காலையில வெறும் வயிற்றுல வந்து கொடுப்பாரு பசி இல்லாதவங்க. இந்த பசி இல்லாதவங்க தான் வந்து மஞ்சள் காமாலைன்னு பேரு. ஒருத்தருக்கு பசியே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பேரு காமாலை. அப்ப காமாலைன்னு பேரு தான். அதுக்கான தொடர்பு பாத்தீங்கன்னா பசி இருக்காது. அப்ப நோய்க்கு பேர் வைக்காதன்னு சொல்லுவாங்க. புற்றுநோயின்னு போனா கூட சாதாரண கண்டிப்பா கரைச்சிடலாம். அதனால மண்ணீரல பாதுகாக்கிறதுக்கு வந்து கீழே வந்து அடுத்து பழச்சாறுகள், மனநிலை மனதை சீர்படுத்துறதுக்கு இறைகிட்ட ஒப்படைக்கிறது அல்லது வாழ்க்கை பற்றி புரிஞ்சுக்கிறது, ஞானிகள் யோகிகளுடைய சான்றோர்களுடைய நூல்கள் படிக்கிறது, அவர்களை பின்பற்றுவது, இப்படி
இப்படி செல்லும் பொழுது நிச்சயமாக நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் மேம்படுத்திக் கொள்ள வாய்ப்பாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்வாக மிக முக்கியமானது இந்த யோக நிகழ்வுல இந்த காற்று தான் பிரதானமானது. இந்த காற்று தான் மனதோட இது அப்படிங்கிற விஷயத்துல நாளைக்கு இதை பார்க்க போறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. மண்ணிலை பற்றி நல்ல விளக்கம், அருமையான விளக்கம் கொடுத்து புரிதலை ஏற்படுத்திய கண்ணப்பன் ஐயாவுக்கு நன்றி. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு இன்னைக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கிறதுனால எல்லாரும் இது முக்கியமான விஷயம், வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயம். எதை தேடுறோம், எதுக்கு ஓடுறோம், என்ன செய்யறோங்கிறதெல்லாம் விட்டுட்டு இதுக்குதான் நம்ம தேவை, இதுதான் நமக்கு இன்னைக்கு வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே இதை பின்பற்றணும்னாக்கா இன்னைக்கு வாழ்க்கை முறையே எல்லாருக்கும் மாறுங்கிறது எங்களோட கருத்து. அடுத்த நாளைக்கு ஐயா காற்றை பத்தி பேச போறாங்க. காற்றுங்கிறது முக்கியமான நிகழ்வு. நம்ம இன்னைக்கு சுவாசிக்கிற காற்றுல இருந்து நம்ம உடலுக்கு தேவையான காற்றுகள் வரைக்கும் எல்லாத்தையுமே அதற்குள்ள பயன்கள் எல்லாத்தையுமே விளக்க வர்றாங்க. அதனால தொடர்ந்து இணைஞ்சு அதோட நல்லா எல்லாருமே கேட்டு பயனடையுமாறு கேட்டுக் கொடுக்கிறோம். அடுத்த நிகழ்வாக நம்முடன் 3 நாட்கள் பயணித்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட்டவுன் சங்கத்தின் தலைவர் முருகவேல் அவர்கள் இந்த நிகழ்வை பற்றி சில கருத்துக்களை கூற அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். காலை சக்கரம் என்ற நிகழ்ச்சி மூலம் அனைவருக்கும் யோக பயிற்சி, தினம் ஒரு சிந்தனை, தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளித்து கொண்டிருக்கும் திரு கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வழங்கி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி தலைவர் மற்றும் செயலாளர் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட்டவுன் சார்பாக நன்றிகள், வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொண்டிருங்கள். நன்றி. நன்றி சார். அதைத் தொடர்ந்து செயலாளர் அருண்குமார் அவர்கள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். காலை சக்கரம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம கிட்டத்தட்ட 365 நாளும் செய்யறதுக்காக முதல்ல அந்த முயற்சி எடுத்ததுக்காக பாராட்டுக்கள் குணபாலன் சார். ஏன்னா இது இன்னைக்கு சூழ்நிலையில ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம எல்லாமே செயற்கை நோக்கி போறதுனால இயற்கை விட்டு விலகி போயிட்டே இருக்கோம். அதனாலதான் நமக்கு பல உபாதைகள், நம்ம உடம்புக்கு மட்டும் இல்ல, நம்ம உலகத்துக்கே பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் அதிகப்படியான மழை, அதிகப்படியான வெயில், இப்படி எல்லாமே பார்த்தா நம்ம இயற்கை விட்டு வெளியே வந்ததுனால நடந்த நிகழ்வுகள் தான். சோ அதை சரி பண்றதுக்கான ஒரு வழி முதல்ல நம்ம உடம்புல இருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். இதுல எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பங்கு கொடுத்து ஒரு 3 நாள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதுக்கு முதல்ல. அப்புறம் கண்ணப்பன் சார் பத்தி சொல்லணும். அவர் நிறைய விஷயங்கள் யோகா மட்டும் இல்ல, நம்ம உடலை பத்தியும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பாகம் பத்தியும், ஒரு எப்ப டைமிங்ல இருந்து எல்லாமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம எப்படி பஞ்சபூதங்களால இந்த உடல் உருவாயிருக்குன்னு சொல்றோமோ, அது மாதிரி இந்த உடலுக்கு தேவையான அறுசுவையும் கண்டிப்பா நமக்கு தேவை. அதுல ஏதாவது ஒரு சுவை அதிகமானாலும் சரி, கம்மியானாலும் சரி, கண்டிப்பா நமக்கு அது பிரச்சனைகள் வரும். சோ நான் பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மெடிசன் தான் வித்துட்டு இருக்கேன். என்னோட தொழில் பாத்தீங்கன்னா ஃபார்மா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்கிட்ட அட்வைஸ் கேட்கிற யாருக்குமே நான் மருந்து சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களோட இயற்கையான உணவு பழக்கத்தை நீங்க மாத்தினாலுமே உங்களுக்கு மருந்து தேவைகள் குறைஞ்சிரும் அப்படின்னு தான் நான் என்னோட அட்வைஸா இருக்கும். நான் மருந்து துறையில PhD பட்டம் வாங்கியிருக்கேன். அதனால அதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றது நல்லாவே தெரியும். சோ முடிஞ்ச அளவுக்கு நான் அட்வைஸ் பண்றது எல்லாருக்குமே மருந்தை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. உணவு மூலமாவே நீங்க நிறைய விஷயங்களை சரி பண்ண முடியும். யோக பயிற்சி மூலமாவும், எக்ஸசைஸ் மூலமாவும், உணவு மூலமாவும் உங்களை உடலை நீங்க கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. சோ அதை நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெளிவாகவும் சொல்லி கொடுத்திருக்கிறாரு கண்ணப்பன் சார். இதை தொடர்ந்து செய்யணும். சோ ஒருத்தர் நான் கண்ணப்பன் சாரோட நம்பர் கூட கேட்டிருந்தாரு. நீங்க அந்த நம்பரை எங்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தாலும் அவர்கிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சோ இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தி வர்றது காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி ரோட்டரி கிளப்புக்கு மிக்க நன்றி. அதுல எங்களை ஒரு பார்ட்டா கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். தொடர்ந்து இணையுங்கள். அதாவது எப்படின்னா, இன்னைக்கு 3 நாள் உங்களோட பங்களிப்பு இல்லாம 365 நாள் உங்களோட பங்களிப்பு இருக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். ஏன்னா சில பேர் வர்றாங்க, 2 நாள்ல அவங்க பாட்டு முடிஞ்சோன்னு போயிடுறாங்க. ஆனா உங்களோட தொடர் இணைப்பு இருந்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சியாக மாற்றி கொடுக்கணும் உங்களோட இதா நாங்க நினைக்கிறோம்.
நீங்க சொல்ற மாதிரி ஃபார்மா வித்துட்டு இருக்கீங்க, சந்தோஷம். ஆனா வந்து இன்னைக்கு வந்து எமர்ஜென்சிக்கு ஃபார்மா தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா தொடர்ந்து ஃபார்மா கிடையாதுங்கிறது தான் நாங்க வலியுறுத்துறோம். அதாவது நிச்சயம். எப்படின்னாக்கா, நம்ம தேவைகளுக்கு வந்து வேணா அர்ஜென்ட்டுக்கு வேணா நம்ம ஃபார்மாவை தேடிக்கலாம் ஒழிய தொடர்ந்து நம்ம ஃபார்மாவை இருக்கக்கூடாது. இயற்கை வாழ்வியல்ல நம்ம வாழ்க்கை முறையை பின்பற்றணுங்கிறது தான் நம்மளோட கருத்து. கண்ணப்பனையா சொல்றாங்க. அந்த கருத்தை வச்சுதான் நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறோம். சந்தோஷம். உங்களுக்கு உங்களோட கருத்துக்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ நன்றி தேங்க்யூ சார். நன்றி நன்றி. இன்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி மற்றும் இன்று எங்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட்டவுன் சங்கத்திற்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக எங்களுக்கு வழிநடத்தி கொடுத்த கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பு நிகழ்ச்சியாக மாற்றிக்கொண்டிருக்க அனைத்து நல்புலங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நாளை சந்திப்போம் என்று அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். வாழ்க நன்றி வளமுடன். சார். நன்றி நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வளம். வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க 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 வளமுடன். நன்றிங்க வாழ்க ஐயா, வளமுடன். வாழ்க வளமுடன். சார் நன்றிங்க சார், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். டென்ஷன் பண்ணாத, காலையில இருக்கிற எல்லா ஹார்மோன்ஸையும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸை தூண்டி விடாத. தலைவரை மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே.